சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்கு ஒரே ஆயுதம் ஓ பன்னீர்செல்வம் தான். அதிமுக வெற்றியடைவதற்கு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லை என்றால் நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய தோல்வியே தான் தழுவும் என்பதற்கேற்ப கடந்த சில நாட்களாகவே அதிமுக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அரசியல் சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற 34 தொகுதிகளிலும் பெருவாரியான ஆதரவுகள் கிடைக்கவில்லை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆதரவுகளை கொடுக்காத காரணத்தினால் 2026 சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய அளவிலான தோல்வியை மட்டும் கொடுக்கும். 26ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தர உள்ளார். இந்த நிலையில்தான் தூத்துக்குடியில் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு கடிதம் ஒன்றையும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அனுப்பியுள்ளார். உங்களை சந்திக்க வேண்டும், சிறிது நிமிடங்கள் பேச வேண்டும் என்றும், அதிமுக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்றால் அதில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு பிரதமர் மோடி அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டால் நிச்சயம் அதிமுகவில் பல மாற்றங்கள் நடக்கும். ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது வெற்றிக்காக மட்டும்தான் கூட்டணியை உருவாக்கியுள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லை என்பது 34 தொகுதிகளிலேயே தெரிந்துவிட்டது. இனியும் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் சென்றால் தோல்வி மட்டும்தான் உறுதி என்பதை புரிந்து கொண்ட தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கிவிட்டால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் மாறிவிடுவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வத்தின் கடைசியான நம்பிக்கையாக இது இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கி கூட்டணியை உருவாக்கிவிட்டால் அது எடப்பாடிக்கு மட்டுமல்ல அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும். இந்த ஒரு சிறிய கலக்கம்தான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு. இல்லை என்றால் அவர் திமுகவிலோ அல்லது தமிழக வெற்றி கழகத்திலோ என்றைக்கோ இணைந்திருப்பார். எப்படி அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைந்தார் அல்லவா, அதேபோல் ஓபிஎஸும் இணைவதற்கு ஒரு நிமிடங்கள் ஆகுமா? ஆனால் அதிமுகவின் மீது இருக்கக்கூடிய விசுவாசம்தான் தற்பொழுது வரை அவரை தடுத்து கொண்டிருக்கிறது. இறுதியான ஒரு முடிவை ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூறுவார் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை மீட்டெடுக்கும் வகையில் ஓ பன்னீர்செல்வத்தின் போராட்டம் தொடருமா அல்லது புதிய கட்சியை ஆரம்பித்து அதிமுகவிற்கு எதிராகவே அரசியல் களத்தில் வெற்றியை சாதிக்கிறாரா? உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய வேண்டுமா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன்